வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைப்படங்களில் தமிழர்களுக்கு எதிரான வன்மம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன கிங்டம் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துலையுமே பயங்கரமான வன்மத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல இந்த கிங்டம் படத்தை பற்றி ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1920 ஒரு தெலுங்கு பழங்குடியினருக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடுவில் ஒரு பெரிய போர் நடக்குது. அப்போது அந்த பழங்குடியினருடைய அரசன் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றி கப்பல் ஏற்றி அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அரசன் இறந்து போகிறான், நிறைய மக்கள் இறந்து போகிறாங்க. அந்த தப்பிச்ச பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா கப்பலில் வந்து சேர்ற இடம் ஸ்ரீலங்கா, ஜாஃப்னா. சரி, ஜாஃப்னால இந்த பழங்குடியினருடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருந்ததா அப்படின்னா இல்லை. ஏன்னா அங்கேயுமே அவங்க அடிமைப்படுத்தப்படுறாங்க. யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈழத் தமிழர்களால். அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்களுக்கு அடிமைகளாக இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசன் திரும்ப வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. கட் பண்ணால் 70 வருஷத்துக்கு அப்புறமா கதை 90s நடக்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ விஜய் தேவர்கொண்டா ஒரு ஊரில் ஒரு கான்ஸ்டபிளாக இருக்காரு. 18 வருஷமாக அவருடைய அண்ணனை தேடிட்டு இருக்காரு. சின்ன வயசுலேயே இவருடைய அண்ணன் அப்பாவை கொண்டுட்டு ஊரை விட்டு ஓடி போனவர் தான், திரும்ப வரவே கிடையாது. அவருக்கு என்ன ஆச்சுங்கிறதே தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு மேல் அதிகாரி விஜய் தேவர்கொண்டா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ ஸ்ரீலங்காவுக்கு அண்டர் கவர் ஏஜென்ட்டாக போகணும். நான் சொல்ற வேலையை நீ செஞ்சு முடிச்சுனா உங்க அண்ணனை நீ திரும்ப ஊருக்கே கூட்டிட்டு வந்துடலாம். உங்க அண்ணன் வேற எங்கேயும் இல்லை, ஸ்ரீலங்கா ஜாஃப்னால தான் இருக்கான், கடத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா சின்ன வயசுல ஓடி போன இவருடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியினர் இருக்கிற தீவுக்கு போய் சேர்ந்திருப்பாரு. அங்கிருந்து அதே தீவுல தான் இப்போ வரைக்கும் இருக்கிற மாதிரி, அங்கேயே கல்யாணம் பண்ணி செட்டில் இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அங்கே அந்த பழங்குடியினரே ஈழத்தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. ஸோ அந்த ஈழத்தமிழர்கள் ஒரு கார்ட்டல் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாவும், அவங்க தான் அந்த கடத்தல்லாம் பண்ணுறாங்க. அந்த கடத்தலுக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பழங்குடியினர் மக்கள் தான் அவங்களுக்காக இந்த கடத்தல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக விஜய் தேவர்கொண்டாவுடைய அண்ணன் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு வச்சிருக்காங்க. இலங்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே நம்ம தமிழ் மக்கள், ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தா இறந்து போனாங்க, படுகொலை செய்யப்பட்டாங்க. இறப்பை தாண்டி இறக்கிறதுக்கு முன்னாடி பல மோசமான விஷயங்களெல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ கொடூரமாக இருக்கும். பல கொடுமைகள் அங்கே அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்படி கஷ்டங்களை அனுபவிச்ச ஈழத் தமிழர்களை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ராட்சசர்கள் போல காமிச்சு வச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய மெயின் வில்லனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன். இந்த கேரக்டர் ஒரு சைக்கோவான ஒரு கேரக்டராக தான் காட்டுவாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரம் அந்த பழங்குடியினர் மக்களை நிறைய பேரை பயங்கரமாக கொல்ற மாதிரிலாம் இருக்கும். இவர் மட்டும் இல்லை, இவருடைய ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பழங்குடியினர் மக்களை கொத்து கொத்தா சாவடிக்கிற மாதிரிலாம் காட்சி இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, ரியாலிட்டியில் நம்ம ஈழத் தமிழர்களுக்கு என்ன நடந்ததோ அது அப்படியே ஆப்போசிட்டாக இந்த படத்தில் தெலுங்கு பழங்குடியினர் மக்களுக்கு நடக்கிற மாதிரியும், அதை செய்யறதே தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தீவில் தான் அந்த பழங்குடியினர் இருப்பாங்க. அந்த தீவை விட்டு பெண்களால் வெளியிலே போக முடியாது, வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்லாம் போட்டு வச்சிருக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. அண்ட் அதே மாதிரி கார்ட்டல்னு சொல்லி இவங்க காட்டுற இந்த குரூப், இவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஜாஃப்னால அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் இருந்தாங்க, புலிகள் இருந்தாங்க. புலிகளை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. டேரெக்டாக அதுக்கான ரெஃபரன்ஸ் அப்படின்லாம் எதுவும் இல்லை. அப்படின்னாலும் மறைமுகமாக அவங்கள மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. புலிகள் யார், அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்கு போராடினாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் கடத்தல் பண்ணிக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி காமிச்சு வச்சிருக்காங்க. அதாவது வன்மம் இருக்கலாம், ஆனால் இவ்வளோ மோசமான வன்மம் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிரான படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமா, ஹிந்தி சினிமா, மலையாள சினிமான்னு எல்லாருமே அப்பப்போ வெளிக்காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. கன்னட சினிமாவை விட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கன்னட சினிமாவும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, அவங்க படங்கள் நம்ம பெருசாக இங்கே பார்க்குறதே கிடையாது. நம்ம ஊர் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறது இல்லை அப்படிங்கிறதுனால பெருசாக வெளியில் தெரியறது இல்லை. ஆனால் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வருஷமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிங்டம் அப்படிங்கிற இந்த தெலுங்கு படத்தில் இப்படி காமிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஜாட்டுங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஹிந்தி படம். ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நிறுவனம் தான். படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது கோபிச்சந்த் மலினேனி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு டைரக்டர் தான். அந்த படத்தில் சன்னி டியோல் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அவர் சென்னையிலிருந்து அயோத்திக்கு ட்ரெயினில் போயிட்டு இருப்பார். அப்போ ஆந்திரா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். அங்கிருந்து இவருக்கும் வில்லனுக்கும் ஒரு கிளாஷ் கிரியேட் ஆகிற மாதிரி கதையை எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த படத்தோடைய வில்லனை எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் இலங்கை தமிழ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. புலிகளை அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜாஃப்னா டைகர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் கொடுத்துருப்பாங்க. அவங்க விட்டுட்டு போன மீதி தங்கத்தை இந்த வில்லன் அங்கேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து எடுத்துட்டு இங்கே ஆந்திரா செட்டில் ஆகிடுற மாதிரியும், இங்கே காசெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி இந்தியன் சிட்டிசனாக மாறி இங்கே அவருக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை அமைச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே மிரட்டிக்கிட்டு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஜாட் படத்தில் வில்லனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவேல் கரிகாலன்.
கிங்டம்ல வில்லன் பேர் வந்து முருகன், இந்த படத்தில் வந்து முத்துவேல் கரிகாலன். ஸோ கிங்டம் ஜாட்டை தாண்டி இந்த வருஷத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோனி லிவ்ல தி ஹண்ட் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வன்மம் தான். இந்த வருஷமே இன்னும் முடியல, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 படம் ஒரு வெப் சீரிஸை வந்து இறக்கியிருக்காங்க. இலங்கை தமிழர்களை பற்றி பாசிட்டிவாக வந்த ஒரே படம் இந்த வருஷத்தில் தமிழில் ரிலீஸ் ஆன த டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஹிந்தி சினிமாவில் இப்போ இந்த ஜாட் தி ஹண்ட் சீரிஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஃபேமிலி மேன் ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமந்தா அதில் நடிச்சிருப்பாங்க. அந்த சீரிஸ் வரும்போதே கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் ஆச்சு. அதுலேயுமே புலிகளை வந்து ரொம்ப தப்பாக தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபேமிலி மேனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கஃபேன்னு ஒரு படம் இருக்குது, அதுலேயுமே அப்படி தான் வந்து தப்பாக காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் மலையாளம் பக்கம் வந்தோம் அப்படின்னா, மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படங்களில் வரக்கூடிய நாய்களுக்கு வந்து தமிழ் பேர்கள் தான் வந்து வைப்பாங்க. செழியன், வீரப்பன், பிரபாகரன் இந்த மாதிரி பேர்களை வந்து வைக்கிறது. அதுக்கப்புறமா தமிழர்களை வந்து பாண்டி பாண்டின்னு சொல்லி பேசுறதா இருக்கட்டும், திருக்குறளை வந்து கேவலப்படுத்துறது, முல்லை பெரியார் டேமை வந்து சீன்றது. இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன எம்புரான் படத்திலே பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் டேமை பற்றி இருக்கும். மலையாளம் இண்டஸ்ட்ரி சினிமாவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னை விட எல்லாருமே நிறைய பேர் மலையாள சினிமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரசிக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டோரி டெல்லிங் விதமாக இருக்கட்டும், கிராஃப்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு விஷயம் தமிழர்களுக்கு எதிராக அவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருடலை தான் வந்து ஏற்படுத்துது. ரொம்பவே கஷ்டமாக தான் வந்து இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு ஹிந்தி படத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் நேஷனல் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. உடனே கேரளா சிஎம் பினராயி விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. கேரளாவை பற்றி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுத்து கேரளாவை வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க, கேவலப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. உங்கள் கேரளாவை பற்றி தப்பாக ஒரு படம் எடுத்து அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ வலிக்குது. அப்படி இருக்கும்போது எங்கள் தமிழர்களை பற்றியுமே உங்களுடைய படங்களை தொடர்ச்சியாக ஒரு படம் இல்லை பல படங்களில் நீங்கள் சீண்டிக்கிட்டே வர்றது எங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ சில பேர் வந்து சொல்லலாம், ப்ரோ படத்தை வந்து படமாக தான் ப்ரோ பார்க்கணும், இவ்வளோ விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாமே கற்பனையாக எடுக்கப்படுற கதைகள் தானே அப்படின்னு. கற்பனைக்குன்னு ஒரு அளவு இருக்குது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ நாம் வந்து நார்த்தில், ஆந்திராவில், கேரளாவில் அவங்க கொண்டாடக்கூடிய, அவங்க மதிக்கக்கூடிய அவங்களுடைய மன்னர்களையோ இல்லை தலைவர்களையோ யாரோ ஒருத்தங்களை வந்து நம்மளுடைய படத்தில் கற்பனையாகவே அவங்கள வில்லனாக காமிச்சு படம் எடுத்தால் அவங்களாம் ஒத்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைனா ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கும். அப்படி அதில் ஏதாவது ஒரு ஹைலைட்டான ஒரு சம்பவத்தை எடுத்து படமாக்குறேன் அப்படின்னு சொல்லி நிஜத்தில் நடந்ததை தாண்டி கற்பனையாக நம்ம புதுசாக சில விஷயங்களை ஆட் பண்ணி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணால் அது நல்லா இருக்குமா? அதே மாதிரி தான் இலங்கையில் நடந்தது ஒரு துக்கமான ஒரு சம்பவம், ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. அது நடந்து முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப போய் அது நோண்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது சரி கிடையாது. இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், எதுக்காக ப்ரோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி படங்களை பார்க்குற பிற மாநிலத்து மக்கள் அவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ நமக்கு தெரியும் இலங்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அங்கே நடந்த ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஓரளவுக்கு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் பிற மாநிலத்து மக்கள் அவங்க இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது இலங்கை தமிழர்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க, மோசமானவங்க போல, புலிகள் ரொம்ப கொடூரமானவங்க போல, இவங்களெல்லாம் கொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் போய் மைண்ட் செட் ஆகும். ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னும் வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குங்கிறது தெரியல. இன்னும் எத்தனை படங்கள் இந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரியல. எத்தனை படங்கள் வந்தாலும் எல்லாத்துக்குமே எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த இஷ்யூ பற்றி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.